இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாட்சியினுடைய 3வது பகுதியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கடந்த 2 சாட்சியினுடையதான பகுதிகளும் வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சந்தோஷம். பார்க்காதவர்கள் அதனுடைய லிங்கை நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்கள் அதையும் சேர்த்து பார்த்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் இந்த 3வது பகுதி சாட்சி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் விசுவாசத்தை தூண்டும். உங்கள் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. போன வருஷம் முழுக்கவே என்னால் சபைக்கு போகவே முடியல. நான் ரொம்ப பாரமாகவே இருந்துச்சு மனசில். அப்பப்போ ஏதாவது விசேஷ நாள் அந்த மாதிரி தான் சபைக்கு போக முடிஞ்சிச்சு. அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவரே இப்படி பார்த்துக்கிட்டா போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறப்போ என்னால் வீட்டில் ப்ரேயர் பண்ணாலுமே எந்திரிக்கவும் முடியல. அந்த வேலைகள் ரொம்ப வேலைப்போல் அதிகம். கடையில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் எல்லாமே வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வேலை, கடைசி வரைக்குமே வேலை தீரவே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தது. கடைசி 9ஆம் மாதம் ஆரம்பத்துலேயே வலி வந்துருச்சு. வலி வந்தால் யாருமே இல்லை, கூட யாருமே இல்லை. அம்மா எல்லோரும் ஊரில் இருக்கிறாங்க, மாமனார் மாமியார்லாம் யாரும் வர்றதில்லை. அதனால் வலி ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் போய் செக்கப் பண்ணால் இல்லை, 9ஆம் மாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது, உங்களுக்கெல்லாம் வலியெல்லாம் சொல்லாது, சும்மா பொய் வலி, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க. போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். அலைக்கழிக்கிறாங்க, ரொம்ப அலைக்கழிக்கிறாங்க. எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வரவான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்குறேன். சரி வந்துரு அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போய் ப்ரேயர் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு வலி வருது, எனக்கு இது பிரசவ வலி தான் எனக்கு தெரியுது. ஏற்கனவே ஒரு பாப்பா இருக்கிறா. முதல் குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை இறந்துட்டா. ஆனால் அதுக்கப்புறம் 2வது குழந்தை அவள் இருக்கிறா. அப்புறம் எனக்கு அந்த அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சுது, எனக்கு இது வலி தான், எனக்கு பிரசவ வலி தான், எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் மட்டும்தான் என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ண வலி ரொம்ப பிடிச்சிருச்சு. மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போனோம். போய் ஒரு நாள் முழுக்க இருந்தோம். அடுத்த நாள் வரைக்கும் இருந்து ஃபுல்லாகவே வயிறெல்லாம் இறங்கி குழந்தை நல்லபடியாக பிறந்துட்டான். ஆனவர் என் கூட இருந்தார், இது வரைக்கும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் வேலை கிடச்சதுக்காக சாட்சி சொல்லியிருந்தேன். இந்த தடவை அதிசயம்தான். அது எப்படின்னா, நான் ஹைக்கு ஒரு 50,000 தான் வரும்னு நினச்சேன். எங்கள் அப்பாட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன் ஃபோனில், அப்பா ஹைக்கு போட போகிறாங்கப்பா, அடுத்த வாரம் ஹைக் போடுவாங்க, நான் 50,000 தான் வரும்னு எதிர்பார்க்குறேன், 40,000 to 50,000 தான் வரும் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் கிரெடிட் ஆனதை பார்த்தா அதை விட 3 மடங்கு. எனக்கே ஆச்சரியம். என்னோடய டீம்மேட்டை மட்டும்தான் சொல்கிறேன். அவனே சொல்கிறான், டாப் 5 பர்ஃபார்மருக்கு தான்டா அப்படி தருவாங்க, உனக்கு எப்படா அப்படி போட்டாங்க அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அது எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் தான் கிரியேட் செய்தார். அது ஒரு சாட்சி. இன்னொன்று எங்கள் கடைக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கணுன்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருந்தோம். எங்கள் அப்பா சிங்கிள் டோரே போதும், நமக்கு அதுவே பெரிய இது, அதுவே வாங்குறதுக்கு நமக்கு காசு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து எங்களுக்கு வர வேண்டிய ஒரு பணம் கரெக்டாக சேர்ந்தது. சிங்கிள் டோர் இல்லை, டபுள் டோர் ஃப்ரிட்ஜாகவே வாங்குறதுக்கு கிருபை செய்தார். அது 2வது சாட்சி. இன்னொன்று நாங்கள் 2 வண்டி பழைய வண்டி தான் வச்சுருந்தோம். சரி, ஒரு வண்டி புதுசாக ஒரு வண்டி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, ஆண்டவர் அதுக்கும் கிருபை செய்தார். ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்குறதுக்கு கிருபை செய்தார். அதுவுமே ரெடி கேஷில் வாங்குறதுக்கு கிருபை செய்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னொன்று அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று அப்பா பழைய ஃபோன் வச்சுருந்தாங்க. சரி, ரொம்ப வருஷமாக இந்த ஃபோனே வச்சிட்ருக்காங்க. அப்பாவுக்கு நான் ஒரு ஃபோன் புதுசாக வாங்கி கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நான் ஒரு அமௌண்ட் செட் பண்ணியிருந்தேன், ஒரு 20,000 பட்ஜெட் செட் பண்ணி ஓகே ஒரு ஃபோன் பார்த்து வச்சுருந்தேன், சாம்சங் A55. எங்கள் அப்பாட்ட கூட சொன்னேன், இதான்ப்பா பார்த்து வச்சுருக்கேன், நாளைக்கு அமேசான் சேல் வருது, இதை நான் ஆர்டர் போட போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் வேணாண்டா, எனக்கு ஏதோ சாதாரண ஃபோன் வாங்கி கொடு, அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அடுத்த நைட்டு 12 மணிக்கு பார்க்குறேன், அந்த ஃபோன் ஆஃபர் போட்டிருக்கான், அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நாள் எங்கள் அப்பா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாண்டா, நமக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த ஃபோன்லாம் வேண்டாம், எனக்கு சிம்பிளாக செகண்ட் ஹேண்ட் ஃபோன் ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு கடை, செகண்ட் ஹேண்ட் கடை ஒன்று இருக்குது, அப்பாவுக்கு தெரிஞ்ச கடை. அங்கே போகிறேன், நம்ப மாட்டீங்க, கரெக்டாக எந்த ஃபோனு நான்
அமேசானில் பார்த்தனோ அதே ஃபோனு நான் பார்த்தது வந்து பேஸ் மாடல். அங்கே இருக்கிறது வந்து இருக்கிறதுலே டாப் மாடலு 256 GB வேரியண்ட்டு அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. நான் கேட்குறேன், அவர் வந்து நான் இது பர்சனல் யூஸுக்கு தான் வச்சுருக்கேன், வேணா சரி உங்களுக்காக நான் பண்ணித்தரேன், நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேன்னு சொல்லி நான் எவ்வளோ பட்ஜெட் வச்சுருந்தேனோ அந்த பட்ஜெட்டுக்கே அது அவர் இது பண்ணி கொடுத்தாரு. அது கடைசி சாட்சி. இது எல்லாத்தோட பெரிய சாட்சி என்னென்னா, எங்கள் அப்பா வந்து எப்போவுமே புலம்பிகிட்டே இருப்பாங்க, இது செய்யலை ஆண்டவர், அது செய்யலை இது செய்யலை அப்படின்ட்டு. நான் ஒரு நாள் இந்த ஃபோன்லாம் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கிட்டோம். அப்போ ஒரு நாள் நானே பார்த்தேன், எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. ஒரு நாள் வந்துட்டு அப்பா நைட்டு உட்காந்துட்டு இந்த பாட்டு பாடுறாங்க, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டு பாடினாங்க. எனக்கே ஒரு இதாகிருச்சு. சரி, அப்பா வந்து ஒரு நன்றி சொல்கிறாங்க, இத்தனை நாளாக இப்படி இருந்தாங்க, ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் இந்த சாட்சியிலே பெரிய சாட்சி, அதை தான் நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து எங்களை இந்த ஈரோடு பட்டணத்துக்கு நாங்கள் வரும்பொழுது அநேக பிரச்சனைகள், நிறைய நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்தோம். கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் வந்து மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், உன் ஜீவனில் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தாங்க. இந்த இடத்துல நாங்கள் வரும்பொழுது 4 காரியம் நான் கர்த்தர் இடத்துல கேட்டு வந்தேன். இந்த இடத்துல வந்து எனக்கு நீங்கள் பாதுகாப்பாக அடைக்கலப்பட்டணமாக இருக்கணுன்ட்டு. நானும் என் கணவரும் 2 தடவை நாங்கள் ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டோம். கர்த்தர் எங்களை பாதுகாத்து நடத்துனாங்க. ஒரு நல்ல சபை வேணும்னு சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். இந்த இடத்துல வந்து இந்த சபைக்கு நாங்கள் வந்தது வந்து கர்த்தருடைய திட்டம். ஏன்னா ஒரு 13 வருஷம் முன்னாடி பாஸ்டருடைய பாட்டை நான் வந்து பிளஸிங் டிவியில் பார்த்துருக்குறேன். அதனால இந்த சபைக்கு நாங்கள் வந்தப்போ கர்த்தர் என்னை திட்டத்தின்படி அழைத்து கொண்டு வந்தார். இதில் அப்புறம் என்னை சுற்றிலும் கர்த்தரை அறிந்த ஜனங்கள் எனக்கு விசாரிக்க வேணும்னு கேட்டிருந்தேன். இந்த சபையில் நிறைய ஜனங்கள் எனக்கு விசாரிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. நிறைய சகோதர சகோதரிகளை கர்த்தர் தந்திருக்கிறாங்க. அப்புறமா இந்த இடத்துல எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கேட்டிருந்தேன். என் கணவர் இந்த இடத்துல வந்தப்போ 300 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி கர்த்தர் எங்களை, என் கணவர் பிஸ்னஸ் பண்ணாங்க, நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி யூட்ரஸில் பயங்கரமான பிரச்சனை. அப்போ எனக்கு பயங்கரமாக வயிறு வலி வரும். அந்த வயிறு வலி வந்தால் நான் அட்மிட் ஆகியே ஆகணும், அவ்வளோ சிவியராக இருக்கும் எனக்கு. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் என்னை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் சொல்லியிருந்தேன் ப்ரேயர் பண்ணலான்ட்டு. அப்போ விடுதலை உபவாச ஜெபத்தில் நாங்கள் வந்து போய்கிட்டு இருந்தோம் அந்த டைமு. அப்போ நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், எனக்கு நீங்கள் ஒரு அடையாளம் கொடுக்கணும் ஏசப்பா, எனக்கு அது சுகம் வேணும்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த அடையாளத்தை எனக்கு கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்தாங்க. இப்போ எனக்கு எந்த வயிறு வலியும் இல்லை, நல்லா இருக்கிறேன். அதுபோல் கர்த்தர் இந்த ஈரோடு பட்டணத்தில் நாங்கள் வந்ததுக்கப்புறம் நான் கேட்ட எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான சாட்சி வந்துட்டு, நான் வந்துட்டு எங்கள் அப்பா இறந்ததுனால எங்கள் அப்பா வேணும்னு சொல்லி தான் நான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன். என்னோடய 10 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. 13 வயசில் நான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இம்மட்டும் கர்த்தர் என்னை நேர்த்தியாக நடத்திட்டுருக்குறாங்க. நல்ல தகப்பனாக என்னுடைய கண்ணீர்களெல்லாம் மாற்றி எனக்கு ஆனந்த கழிப்போடு என்னை இம்மட்டும் நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை அந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்தியிருக்கார் தேவன். நாங்கள் இங்கே ஈரோடு பட்டணத்துக்கு வரும்போது வெறும் 300 ரூபா சம்பளத்துக்கு தான் இன்றைக்கி வேலை செஞ்சோம். அப்போது சாப்பாடு கூட கஷ்டம், வாடகை கொடுக்கறது கூட ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்காரு. இன்னும் அநேகருக்கு கடந்த வருஷம் கூட தேவன் ஒரு 30 பேருக்கு பைபிள் வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி செய்தார். அது இல்லாமல் நிறைய கஷ்ட காலத்துலேயும் நிறையா 2 விபத்தில் பைக் ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்துட்டோம். அந்த இடத்துலையும் தூக்கி பாதுகாப்பாக நடத்தினார். ஒருக்கா கடந்த வருஷம் அதை விட மேலே 51 வாரம் நாங்கள் சர்ச்சுக்கு கரெக்டாக வரதுக்கு தேவன் கிருபை செய்தார். 1 வாரம் மட்டும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அந்த வாரம் மட்டும் தவிர வேறு எல்லா வாரமும் தேவன் வரதுக்கு கிருபை செய்தார். இதை விட என் ஒய்ஃபுக்கு வந்து கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சொல்லி ஆப்ரேஷன் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தேவன் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்காரு. இம்மட்டும் ஜீவனம் தான் பலன் தந்து எங்களை வழி நடத்துகிறார் தேவன். நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் தேவன் கரம் பிடித்து எங்களை வழி நடத்தி வருகிறார். தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவன் தான் அந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல காத்தார். கடந்த ஆண்டிலே 50 வருடங்களை கடப்பதற்குரிய கிருபைகளை கொடுத்து கர்த்தர் நடத்தின அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலேஜில் எனக்கு மிகப்பெரிய 2 பொறுப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் அதில் வெற்றியாய் முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார்.
தேவன் இம்மட்டும் ஒவ்வொரு நாளும் போகும்போதும் பாதுகாத்தார், வரும்போதும் பாதுகாத்தார். சில நேரங்களில் கீழே விழக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தினார். தேவன் நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்போது பக்கத்து ரூமில் வந்து ஒரு வயசானவங்க தான் அவங்க. அவர் பேர் வந்து தங்கவேலு, அந்த அம்மா பேர் எனக்கு தெரியாது. அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஒரு 2 ஹவர்ஸில் வந்து அவர் முடிஞ்சிரும், நீங்கள் வேணால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லவும் சொந்தக்காரங்கள்லாம் சொல்லி ஒரு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த அம்மா வெளியில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நான் போய் அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட கொஞ்சம் லைட்டாக, என்னால் ஃபுல் சத்தியம் அந்த இடத்துல சொல்ல முடியல, கொஞ்சமாக நீங்கள் வந்து இயேசுவை நம்பினீங்கன்னா உங்களுக்கு அதிசயம் அற்புதம் நடக்கும், அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வேண்டுதல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நடக்கும், அவர் வந்து படிச்சுப்பார், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் சொல்ல அவங்கள வந்து ஐசியூக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது ஒரு விடிகாலையில் ஒரு 2:30-3 மணி இருக்கும், கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 hours. அப்போ வந்து அந்த அம்மாவோட என்னால் இருக்கிற நேரம் எனக்கு கிடச்சிது. அப்போ அவங்களோட ஐசியூ வாசல்லையே உட்காந்துட்டு அவங்க கரத்தை பிடிச்சிட்டு நான் ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு நீங்கள் இயேசு தெய்வத்தை மட்டும் நம்புங்க. அவங்க வந்து சொன்னது என்னென்னா, அவர் படிச்சிட்டாருனாக்க என் தாலியை வந்து அவங்க குலதெய்வ கோயில் உண்டியில் நான் கழட்டி போடுறதா இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து அது உங்களோட விருப்பம், ஆனால் நீங்கள் இவங்களை நம்புங்க, எங்களோட சாமி நீங்கள் இயேசு தெய்வத்தை நம்புங்க, அப்போ உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் அவங்க அதை அப்படியே விட்டுட்டு, நீ சொல்கிறத நான் கேட்குறேம்மா, எனக்கு வந்து அவர் பொழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்போ 2 hours கழித்து ஐசியூலேருந்து அவர் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வரும்போதே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சொந்தக்காரங்க இருந்தாங்க சொல்லிடுங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் ரூமுக்கு வந்து நான் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவங்களுக்காக. விடிய காலையில் ஆக வந்து அவர் கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 8-9 மணி போல் வந்து கஞ்சி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். ஆனால் அவர் வந்து ரூமில் தான் இருந்தார். அவர் வீட்டுக்கு 1 வாரம் கழித்து போனதுக்கப்புறம் அவங்க அந்த அம்மா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கார் இப்போ நல்லா இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஒரு சண்டே விடுத்து அடுத்த சண்டே மார்னிங் மறுக்க அவங்க எங்களுக்கு கால் பண்ணி சொன்னது, இப்போ அப்பா நல்லா இருக்காருமா, நீ தொடர்ந்து ஜெபம் பண்ண, நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர் எனக்கு மிஸ் ஆகிடுது. அவங்களோட நம்பர் வந்து மாறிடுச்சு, அவங்க என் நம்பரை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சாட்சி சொல்கிற நேரத்தில் எனக்கு வந்து அவர் எப்படி இருக்காருன்னு தெரியாமல் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி நான் சொல்லலை. போன சண்டே மார்னிங் வந்து எனக்கு அவங்க கால் பண்ணி, அப்பா ரொம்ப நல்லா ஆயிட்டாரு, அவர் இப்போ வேலைக்கு போகலாமான்னு கேட்குறாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சர்ச்சு அவங்க ஊர்லேயே காஞ்சி கோயில் ஏதோ ஒரு ஊர், அது நான் அங்கேயே போகிறேம்மா, கிறிஸ்மஸ்க்கு கூட நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன காரியம் தான், கர்த்தர் என்னை கொண்டு ஒரு அதிசய அற்புதத்தை செஞ்சதை நான் வந்து இங்கே சாட்சியாக சொல்கிறேன். பிரைஸ் லார்ட். காயங்களாலே சுகமாக்குமே, உந்தன் தழும்புகளாலே சுகமாக்குமே, உந்தன் காயங்களாலே சுகமாக்குமே, உந்தன் தழும்புகளாலே சுகமாக்குமே, உந்தன் இரத்தம் எந்தன் வியாதிகள் நீக்கும், உந்தன் இரத்தம் எந்தன் வேதனை மாற்றும், உந்தன் இரத்தம் எந்தன் வியாதிகள் நீக்கும், உந்தன் இரத்தம் எந்தன் வேதனை மாற்றும், விலையேற பெற்ற மாறுந்தே பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே, பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால்.
பிரைஸ் தான். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து என்னை சிறுசாச்சு அந்த இடத்துல நிறுத்தினதுக்கு ஆண்டவர் நான் துதிக்கிறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மேம் வந்து என்னை வந்து படிக்க தகுதியே இல்லை, எங்கள் கிளாஸ் டீச்சரை என்னை வந்து படிக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ஸ்கூல்லேருந்தே துரத்திட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கிளாஸில் கூப்பிட்டு ரொம்ப மனசை ஃபுல்லாக உடச்சி ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. அப்போதுலேருந்து நான் 7th அப்புறமா ஒரு மாதம் மட்டும் தான் ஸ்கூல் போனேன். அப்புறமா நான் 8th 9th எதுவுமே ஸ்கூலுக்கே போகலை. அப்புறம் அப்படியே கொரோனா வந்துச்சு. அப்புறம் சரி படிப்பே இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச சூழ்நிலையில் அப்புறமா ஒரு டியூஷனில் ஒன்று சேர்ந்தேன். அப்போ வந்து அந்த அக்கா வந்து எனக்கு வந்து ஆண்டவரை பற்றி பேர்னா சொல்லி இல்லை பேர்னா படிக்கணும் அப்படி சொல்லி என்னை 10th எழுத சொன்னாங்க. எனக்கு அப்போ கூட நம்பிக்கை இல்லை. அப்போ கூட சரி ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வச்சு 10th எழுதினேன். 10th எழுதுனது மட்டும் இல்லாமல் டுட்டோரியலில் தான் ஸ்கூலில் ஏன்னா கேட்கும்போது என்னை யாரும் சேர்த்துக்கல, டுட்டோரியலில் தான் படித்து எழுதினேன். அங்கே வந்து படித்து எழுதும்போது நான் நினச்சேன் சரி நம்ம எழுதுகிறோம் எப்படின்னு தெரியலன்னு. ஆனால் அந்த இடத்துலேயே நான் பாஸ் பண்ணி வெளியே வந்தேன். அதே மாதிரி +1 எழுதினேன், +2 எழுதினேன். என்னை மேம் வந்து படிக்க தகுதி இல்லைன்னாங்க. ஆனால் இப்போ நான் வந்து CNC காலேஜில் ஃபஸ்ட் இயர் வந்து இப்போ காலேஜ் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். இது வந்து ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவருக்கே நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தமாவதாக. இப்போ சென்ற வருடம் முழுவதும் கர்த்தர் என்னை கண்மணி போல் பாதுகாத்தார். முக்கியமாக என் சாட்சியத்துக்குன்னா போன வருஷம் நான் 10th படிச்சிருந்தேன். ஆக்சுவலி நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால என்னால் ஸ்டடீஸும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஸ்போர்ட்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் வந்து பாதி நாள் ஸ்கூலுக்கே போகல, ஸ்போர்ட்ஸுக்கே போயிடுவேன். 10th வந்து படிக்கவே இல்லை. ஒரு டிசம்பர் ஜனவரி வரைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கே போயிட்டேன். படிக்க கான்சன்ட்ரேட் பண்ண கடைசி வரைக்கும். ஒரு மாதத்துக்கு நான் வந்து 3 வாரம் ஸ்போர்ட்ஸுக்கு போவேன், 1 வாரம் தான் ஸ்கூலுக்கு போவேன். 10th போர்ஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நான் வந்து அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து படிக்கலாம் மாட்டேன் கண்டிப்பாக. எப்போவுமே வந்து வீட்டுக்கு போயிட்டு ப்ரேயர் மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஸ்கூலில் படிக்கிறது சரி, வீட்டுக்கு வந்து கிட்டார் வாசிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன், அவ்வளோதான். அதாவது நான் வந்து ஏசப்பாவை பிளைண்டாக நம்பினேன். அப்போ வந்து என்னாச்சு, கடைசி ரிவிஷன் அப்போ வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 380 வாங்கினேன் ஃபுல் போர்ஷனில். எங்கள் மம்மி டேடிலாம் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க, சரி பையன் 400 மார்க் மேலே எடுத்துருவான் அப்போ நினச்சாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் வந்து என்ன சொன்னாங்க, நீ கண்டிப்பாக 450 மேலே எடுத்துருவேன் நம்பிக்கையான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்குலாம் நம்பிக்கை இல்லை. சரி நம்ம இப்போது லாஸ்ட் ரிவிஷனே 380 தான் எடுத்துக்கிறோம், ஒரு 20 மார்க்ஸ் சேர்த்து ஒரு 400 வரும்னு நினச்சேன். பட் வந்து ரிசல்ட் வந்து வந்தபோது பார்த்தோம்னா என்னை வந்து ஆண்டவர் வந்து 453 எடுக்க உதவி செஞ்சார். அதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லிக்கிறேன். அதுபோல் நான் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் கொக்கோ பிளேயர். நான் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயராக தான் இருந்தேன். கடந்த ஒரு 6 மந்த்தாக வந்து அங்கிள் வந்து யூத் மீட்டிங் ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் யூத் மீட்டிங்கில் வந்து பங்கெடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஏசப்பா வந்து எனக்கு ஸ்டேட் லெவல் இந்த நேஷ்னல் லெவலில் உயர்வு கொடுத்தாரு. நான் இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு டீமுக்காக விளையாண்டேன். ஆண்டவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கடந்த வாரத்தில் கணவருக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆராதனைக்கு வர முடியல, அதிக இருமல், ரொம்ப சொல்லவே முடியல, கிட்னி எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஸ்கேன் எடுத்ததில். நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். போன வாரம் தான் இங்கே நின்றுட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சாட்சி சொல்லிட்டு தான் போனார். நான் ரொம்ப விழுந்து கிடந்தேன், கர்த்தர் என்னை மேலே தூக்கி வச்சுருக்காரு அப்படின்னு. நான் அடுத்த வாரம் எங்களால் நியூ இயருக்கு வரவே முடியல. இன்றைக்குமே கொஞ்சம் தடுங்கல் தான். ஆனால் இருந்தாலும் நான் என்னை எப்படி ஆண்டவர்கிட்ட சபைக்கு நான் வந்தே ஆகணும், நியூ இயருக்கு வரல அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி கிளம்பி வந்துட்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கர்த்தருக்கு என் கணவருக்கு பூரண சுகத்தை கொடுத்து இந்த நாளில் வீட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணி இன்றைக்கி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு கர்த்தர் பெரிய கிருபை செஞ்சார். அதுவும் இல்லாமல் கடந்த வருஷம் முழுக்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த செலவுகள் எனக்கு வந்து இப்போது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு பக்கமே எனக்கு செலவாச்சு. நாங்கள் யார்கிட்டையும் கடன் படாமல் கர்த்தர் எங்களை இந்த ஆபத்திலிருந்து எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் பையன் 2வது பையன் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இவனை குறித்து நான் சாட்சி சொல்லியிருக்கேன். இவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அடிக்கடி ஃபிட்ஸ் வரும். அப்போ 5 இயர்ஸ் வரைக்கும் வந்தப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, இது சரியாயிடும், பெருசான சரியாயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 9 வயசாக இருக்கும் போது ஒரு தடவை வந்துச்சு. அப்போ வந்து இங்கே ஈரோட்லலாம் பார்த்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவனுக்கு வந்து எபிலெப்சி, அதனால் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் இவன் கண்டினியூஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாத்திரையை கண்டிப்பாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, டெய்லி அந்த மாத்திரை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டா வந்து மந்தமாக்கிடுவாங்க, எல்லாமே ஸ்லோ ஆகிடும்.
அது பிரெயினோட நர்வை வந்து அப்படியே அமைதியாக்கிரும். அப்போ மந்தமாயிடுவாங்க அவங்க. அப்போ நான் வந்து ஏசப்பாட்ட வந்து இவனை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிச்சேன். 3 வருஷம் உங்களுக்கு பொருத்தனை பண்ணுற ஏசப்பா, இவனை பையனை நீங்கள் பார்த்துக்கோங்க, 3 வருஷம் நான் ஜெபிக்கிற இவனுக்காக, நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டு இனிமேல் அவனுக்கு வரவே கூடாதுன்னு அந்த மாத்திரையை நான் கொடுக்கல. டாக்டர் சொன்னாங்க 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. நான் கொடுக்க மாட்டேன் இந்த மாத்திரைன்னு. அதுக்கப்புறம் இந்த மாத்திரையை நான் கொடுக்கவே இல்லை 9 வயசுலேருந்து. இப்போ எனக்கு 16 வயசு ஆகுது. அந்த 3 வருஷம் கழித்து எனக்கு டெங்கு ஃபீவர் வந்தது. அப்பயும் நான் வந்து சாட்சி சொன்னேன். அந்த டெங்கு ஃபீவர் வந்ததுன்னா எப்படின்னா 104 105 தான் வரும். எனக்கு ஃபீவர் வந்து ஜாஸ்தியானால் தான் ஃபிட்ஸ் வரும். ஆனால் அப்போ வரும்போது அவனுக்கு வரவே இல்லை அந்த ஃபிட்ஸ். அந்த 3rd இயர் கரெக்டாக முடியும் போது வந்தது அவனுக்கு. அது எல்லாமே நான் கொடுக்கவே இல்லை அப்பையும். ஆனால் வந்து அந்த மந்தம் ஆகிற அந்த டேப்லெட்டை நான் ஏசப்பாவை கொடுத்து, ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு கொடுக்காதனால 10th வந்து அவன் எக்ஸாம் லாஸ்ட் இயர் எழுதினப்போ 2 இயர்ஸ் வந்து வீடு கட்டிகிட்டு இருந்ததுனால இவன் கூட உட்காரவே இல்லை. நான் எப்பயுமே இவனுக்கு நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். 9th 10th சுத்தமாக நான் இவன் கூட உட்காரவே இல்லை. ஆனால் வந்து இவன் வந்து ஏசப்பா கிருபையானாலும் ஹார்ட் ஒர்க்குனாலையும் 486 வாங்கினா 500ல் சிபிஎஸ்சி சிலபஸில் வாங்கினா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ஏசப்பாவோட கிருபையாலும் ஹார்ட் ஒர்க்னாலையும் தான். அதே மாதிரி என் தங்கச்சியோட பையன் வந்து அவள் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு. அவள் நிறைய போராட்டத்தில் இருந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரே பையன், அவனும் 10th 498 வாங்கினா 500க்கு. அதுக்கு வந்து எல்லாமே ஏசப்பானாலும் தான். நன்றி. பிரைஸ் லார்ட். ஆண்டவர் என்னையும் ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் நிறைய கடன் பிரச்சனை, அதனால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். அதிலேருந்து ஆண்டவர் என்னை நேர்த்தியாக வழிநடத்தி அதிலேருந்து விடுபட உதவி செய்தார். அதுக்கப்புறம் எனக்கு நெத்தியில் ஒரு சின்ன செபிஷியஸ் சிஸ்ட் இருந்தது. அதையும் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப மைனர் சர்ஜரி மாதிரி பண்ணி அதுவும் நேர்த்தியாய் நடக்க கிருபை தந்தார். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஒய்ஃபோட அக்கா பையன் ஆசிட் வந்து குடிச்சிட்டான் கோவத்தில். அவனையும் வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இல்லாமல் நல்ல ஒரு உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு உதவி செய்தார். அப்படி செய்ய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடான கொடி நன்றி. பாஸ்டர் ஐயாக்கிட்டையும் ப்ரேயர் பண்ண பாஸ்டர் ஐயாவுக்கும் நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியேனை சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து இப்போ 2ஆவதாக கன்சீவ் ஆயிருந்தேன். அப்போது பேபிக்கு 4 மாதம் இருக்கும்போது எனக்கு பிபி வந்து ஹை ஆயிடுச்சு. ஏற்கனவே பிபி எனக்கு இருந்தது, டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். 4ஆவது மாதத்தில் வந்து பிபி அதிகமாகிடுச்சு. அதனால் டாக்டர்ஸ் வந்து என்னை செக் பண்ணி வந்து இந்த கர்ப்பத்தை கலைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பிபி டேப்லெட் வந்து 5 டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த 5 டேப்லெட்டு அதனால் அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்கே 5 டேப்லெட் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த குழந்தைய கலைச்சாகணும்னு சொன்னாங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஏசப்பா கொடுத்த இந்த குழந்தைய நான் கலைக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கையில் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கர்த்தர் நல்லபடியாக ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு இது இல்லாமல் நாளுக்கு நாள் பிபி அதிகமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நைட்டு அழுதுகிட்டே இருப்பேன். பிபி எனக்கு அதிகமாகிறது எனக்கு தெரியும். ஆண்டோடைய கிருபை ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கிச்சு, வயிற்று மேலே கை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் இது நீர் கொடுத்த குழந்தாண்டவரே, இது நல்லபடியாக நான் வளர்த்து உமக்காக நான் வளர்க்குறேன், எனக்கு இது நல்லபடியாக பெற்றெடுக்க உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிகிட்டே வந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் செக்கப் போகும்போதெல்லாம் என்னை அட்மிஷன் பண்ணிடுவாங்க. 7 மந்த் இருக்கும்போது அட்மிஷன் பண்ணி இப்போயே குழந்தைய எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நான் சாட்சி சொல்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 டேப்லெட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. 7 டேப்லெட் பிபிக்குன்னு சாப்பிட்டேன். அப்புறம் சுகர் வந்தது, அதுக்கும் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் 9 மந்த் வரைக்கும் குழந்தை நல்லபடியாக வயிற்றில் வளரவும் அது ஏற்ற வேலையில் குழந்தைய பெற்றெடுக்க உதவி செஞ்சார். சிசேரியன் தான், ஆனாலும் கர்த்தர் அந்த சமயத்தில் ரொம்ப கிரிட்டிக்கல். அந்தன்னைக்கு நான் 10 டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அதையும் மீறி அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. கர்த்தர் அதிலிருந்து அது நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுக்கவும், அதுக்கப்புறமும் எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருந்தது. கர்த்தர் அதிலேருந்து என்னை விடுவிச்சு எல்லாத்துக்கும் குழந்தைக்கு எனக்கு பரிபூர்ண சுகத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நொடியும் கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து காப்பாற்றினார். எனக்காக பாஸ்டர் அம்மா சபையில் இருக்காங்க எல்லோரும் ப்ரேயர் பண்ணிட்டாங்க. எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியாரை சிறு சாட்சியாக வைத்ததுக்காக நன்றி. கடந்த மாதத்தில் நெஞ்சு வலினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இங்கே பார்த்தும் கேட்கல. ஆனால் பாஸ்டமாக வந்து ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு முழு நம்பிக்கையாக இருந்தேன். நல்லா எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையோடு போனேன். தம்பி சேலத்துலேருந்து கார் அனுப்பிவிட்டுருந்தான். நீ கோயம்புத்தூருக்கு உடனே போய் பாரு அப்படின்னு சொல்லி 4 நாள் ஹாஸ்பிட்டல் அங்கே இருந்தேன்.
என்னுடைய கிருபையில் எனக்கு ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணி பார்க்கும்போது ப்ரே பண்ணிகிட்டே படுத்திருந்தேன். ஒரு பையன் வந்து ஒரு டாக்டர், சின்ன பையன் தான், பார்த்துட்டு எஸ் நீங்கள் ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்க, நான் காதில் கேட்டுகிட்டே இருந்தேன், எஸ் அப்பாவுடைய கிருபையில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொன்னான். ஆண்டவருக்கு பெரிய மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது என்னுடைய மகன் தான் ஜஸ்வின், அவன் வந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிறான் என்றால் கத்தருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துக்கிறேன். சின்ன குழந்தையிலேயே மகன் உங்களுடைய அறிவில் வளர்கின்ற பழைய உமக்கு சாட்சியாக இருக்கணும், உமக்கு கனி கொடுக்குற மகனாக இருக்கணும், உண்மை போல் இருக்கணும் ஏசப்பான்னு சொல்லி குழந்தையில ரொம்ப நாள் ஜெபித்து கொண்டு இருந்திருக்கிறேன். ஆனால் அதோடைய பிரதிபலனை நான் இப்போ நான் காண்கிறேன். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது மகன் கை உயர்த்தி உண்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன். என் தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. என் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு ஈரங்குவீர். என் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு ஈரங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரம் வந்தது. அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரம் வந்தது. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் கண்ணீரை இயேசு கண்டாரே. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் கண்ணீரை இயேசு கண்டாரே. நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வின் போகாது. நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நைட்டில் நானும் ஒய்ஃபும் திருநெல்வேலியிலேருந்து வண்டியில் வந்துட்டு இருந்தோம். பாஸ்டர் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. அது ஒரு தீர்க்க தரிசனமாகவே இருந்தது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பொதுவாக நான் வண்டியை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுவேன். தூக்கம் வந்துச்சுன்னா ஓரமாக ஒதுக்கி தூங்கிடுவேன். அது எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வண்டி வேகமாக போவதில்லை. அன்னைக்கு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. ஊர்லேருந்து வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு. சரி, பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு தூங்காமல் வாங்க அப்படின்னாங்க. ஸோ எங்கள் வண்டியில் டேப் ஆனாக இருந்துச்சு. என் ஒய்ஃபும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. கணபதி பாளையம், சோழங்காப்பாளையம் வரை நாங்கள் வந்துட்டோம். ஆனால் திடீர்னு டேப் ஆனாக இருக்குது, பாட்டு கேட்டுட்டு இருக்குது. ஒய்ஃபை பார்த்தேன், ஒய்ஃபு தூங்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடந்ததுன்னு தெரியலை, நானும் தூங்கிட்டேன் போல தெரியுது. திடீர்னு பார்க்க கணபதி பாளையம்லாம் தாண்டி கார் வந்துட்டுருக்கு. கார் அப்படியே தார் ரோட்டில் பாதி, மண் ரோட்டில் பாதி போயிட்டுருக்குது. அப்போ தான் எனக்கு முழிப்பு தட்டியது. ஐயோ, நம்ம தூங்கிட்டோம் போல தெரியுது, பாஸ்டர் தூக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் நன்றாக விசுவாசிக்கிறேன். என்னுடைய பலகீனத்திலையும் என்னுடைய அப்படி ஒரு டயர்ட்னஸாக இருந்த நேரத்திலும் கூட கர்த்தர் தம்முடைய தேவதூதரை அனுப்பி என்னுடைய வண்டியை ஓட்ட வைத்து என்னை பாதுகாத்து எனக்கு ஜீவன் கொடுத்தபடினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என் குடும்பத்தை நடத்தினார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக சண்டே கிளாஸ் ஊழியத்திலையும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். தொடர்ந்து பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் வருவதற்கு கிருபை செய்தார். அதுக்காக நாங்கள் ஜெபித்த காரணத்தின் நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். கடந்த நாட்களில் எங்கள் அப்பா மரித்து போனார். அப்பொழுது அவர் வாங்கிய ஒரு இடம் வந்து எங்களுக்கு அந்த பத்திரம் மிஸ் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், அம்மாவுக்கே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அந்த பத்திரமும் வீடு பூரா தேடணும், அது கிடைக்கவே இல்லை. அம்மா வந்து பாஸ்டர்ட்டு தான் வந்து ஈவினிங் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க, இப்படி கிடைக்கல, அதனுடைய தடயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாபு பிரதர் வந்து எங்களை விசாரிக்கும் பொழுது அவங்கக்கிட்டேயும் அம்மா வந்து சொன்னாங்க. அந்த இடம் எதுன்னே எங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரியாத நிலையில் பாபு பிரதர் அதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இடத்துக்கு போய் ஜெபிச்சுட்டு வந்தோம். நாங்கள் பாபு பிரதர், ராணி சிஸ்டர்லாம் போய் அந்த இடம் எங்கே இருக்குது, ஈங்கூரில் இருக்குது. அதுதான் முதல்ல நான் பார்த்த இடம். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இடம். அந்த இடத்த கண்டுபிடிக்க தேவன் உதவி செய்தார். அது இல்லாமல் போயிடும்னு நினச்சோம், ஆனால் தேவன் கிருபையாக எங்களுக்கு கொடுத்தார். சமீபமாக எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, ஹெர்னியா ஆப்ரேஷன். கையில் அமௌண்ட்டே இல்லை, கிட்டத்தட்ட எங்கிட்ட அதுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டே எங்கிட்ட இல்லை. ஆனால் தேவன்
அவ்வளோத்தையும் எனக்கு கொடுத்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு வர வரைக்கும் கிருபை செய்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக என்னுடைய மகள் 3ஆம் வருஷம் MBBS முடிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். தம்பி கொக்கோ விளையாடுறதுல ஸ்டேட் லெவலில் அவங்க போயிருந்தாங்க. 38 டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டாங்க. அதில் வந்து 5 டீமில் 5 டிஸ்ட்ரிக்டோட விளையாடும்போது, கொக்கோவாக விளையாடும்போது, அவங்க டீமாக விளையாடும்போது டீமில் வந்து யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டா அந்த வெற்றியை இழந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தேவன் கிருபையாய் அவனுக்கு அந்த கொக்கோ டீமில் ஃபஸ்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிக்டில், அதாவது ஸ்டேட் லெவலில் முதல் பரிசு பெற்று இப்போ இது தமிழ்நாட்டுக்காக விளையாடுறதுக்காக மத்திய பிரதேசம் போயிருக்கான். இப்போ கூட அங்கே மத்திய பிரதேசத்தில் தான் இருக்கிறான். அங்கே விளையாண்டுட்டு இருக்கிறான். நேற்று வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், குஜராத் இவங்களோடையெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறான். நம்ம அது விளையாடுறதுங்கிறது யோசிக்கிறோம். இங்கிருந்து பார்க்கும்போது கர்த்தர் அவனை எப்படி உயர்த்திருக்கிறார். அது என்ன காரணம்? ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறது இந்த சபை கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட். எல்லாத்துக்குமே அவன் ப்ரேயர் பண்ணி தான் எல்லாமே செய்வான். எப்படி சாயந்தரம் வந்தால் ஒரு 2 டைம்ஸாவது ஒரு ½ அன் ஹவராவது என்ன செய்வான், அந்த சாங் பாடுவான். அவன் வாசித்து தான் பாடிட்டு தான் மற்ற வேலை செய்வான். அதே மாதிரி என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கூட கரெக்டாக பாஸ்டர்மாக்கு எப்படி தெரியுமா ஃபோன் பண்ணிடுவாங்க. இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது கூட நான் பயந்துகிட்டே இருந்தேன். மண்டே ஆப்ரேஷன், நான் சண்டே சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர்மாட்ட சொன்னேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான், அது என்ன சொல்கிறது, ஒரு பலம், ஒரு அப்படியே நம்மளை தூக்கி விட்ட மாதிரி பயத்தை எல்லாம் நீக்கி எனக்கு ஒரு நல்ல ஒரு இந்த சபை நல்ல ஒரு உதவியாக இருந்து எங்களை பலப்படுத்தினது. அதற்காக இந்த சபை மக்களுக்காக ஜாமக்கார ஜபத்திலையும் நான் எழுதி வச்சுருந்தேன். அதற்காகவும் போதகருக்காகவும் நான் நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சர்ச்சுக்காக வரும்பொழுது அப்படியே குப்பரை அடித்து விழுந்து வாயில் மூக்கிலெல்லாம் ரத்தம் வந்துச்சு. நம் ஜீவனே போய்விட்டது என்று நினைத்தேன். கர்த்தர் என்னை ஒன்றும் பழுதும் இல்லாதபடிக்கு பாதுகாத்தார். எத்தனை கையிலும் காலில் அடிபட்டுதான் என்னவென்றே அறியாதபடிக்கு என்னை ஏசப்பா பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, என் குடும்பத்தில் என் மகன் போகிற பிரயாணத்தில் போனாலும் அவனோடு ஒரு கூடையை இருந்து என் டாக்டர் நேரிடாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாத்து பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்கிறார். அதே போல் பேர பிள்ளைகளும் மருமகளும் என் குடும்பத்தை அனைவரும் தேவன் பாதுகாத்து இம்மட்டும் வழி நடத்துகிறார். இனியும் வழி நடத்துவார். நிறைய அற்புதங்களை எங்களுக்கு செய்திருக்கிறார். இன்னும் மேலும் செய்வார் என்று நம்பிக்கையோடு என் தேவன் பாதத்தில் வைக்கிறேன். எல்லாவற்றையும் என் தேவன் நமக்காக செய்து முடிப்பார் என்று நான் ஏசப்பாவுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுக்கு கொடுத்த பாஸ்டருக்காகவும் பாஸ்டர்மாவுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் ஆண்டவர் எங்களுக்கு குடும்பத்துக்கு சமாதானத்தை, அரண்மனைக்குள்ள சுகத்தையும் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்த பாதைகளில் கர்த்தருடைய கரம் எங்களுக்கு போதுமானதாக இருந்து எங்களை வழிநடத்தி வந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. எங்கள் வீட்டில் வாரம் வியாழக்கிழமை கேர்சல் நடக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 4 பேர் 5 பேர் வந்துருந்தாங்க. இப்போ ஒரு 13 பேர் வந்து கேர்சல் நடக்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். கேர்சலில் வந்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். வேலையில்லாதவர்களுக்கு வேலையை கொடுத்தாரு. திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். ஆமென். கொடானுகொடி நன்றி. நேற்று ரொம்ப பலகனமாக இருந்துச்சு உடம்பெல்லாம். ரொம்ப என்னால் எந்திரிக்க கூட முடியல. ஃபாஸ்டிங் பீரியட் வேறு போகணுன்னு ஒரே கவலையாக இருந்தேன். ரொம்ப இதாக இருக்கும். நேற்று ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தும் எனக்கு ரொம்ப முடியல. ஆண்டவரே என் ஜீவனை காப்பாற்றுங்கப்பான்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் ஒரே வலி, ஒரே இது மாதிரி இருந்தது. அப்போ நான் ரொம்ப நல்லா உருக்கமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தாரு, தூக்கத்தையும் கொடுத்தாரு. ஆண்டவர் கொடான கொடி நன்றி. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கண்ணன் மணி போல பாதுகாத்தார் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும். கர்த்தர் போன வருஷம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீயாக மிஷின் கிடைக்க உதவி செஞ்சாங்க ஏசப்பா. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் அமௌண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு மட்டும் வரல. அப்போ இந்த வருஷம் வந்து அந்த சட்டத்தையும் மாற்றி எழுதுகிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வரும்னு கவர்மெண்ட்லேயே ஃபோன் பண்ணாங்க. மறுபடியும் போய் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஏசப்பாவுக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2025 போன வருஷம் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் போய்க்கிலும் மரத்திலையும் பாதுகாத்தார். ஏசப்பாவுக்கு கொடா கொடி. அடியேன்னு ஒரு சிறு சாட்சியாக உங்கள் முன்னாடி நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது நான் மட்டும்தான் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டோம். என் பிள்ளைங்களும் கணவர் ரட்சிக்கப்படாமல் ஆலயத்துக்கு வராமல் இருந்தாங்க. அதுக்காக அந்த ஜாமக்கார ஜெபத்தில் வந்து நாங்கள் எழுதி வச்சு ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஏசப்பா அந்த ஜாமக்கார ஜெபத்தில் எழுதி வச்ச ஒவ்வொரு குறிப்புக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கர்த்தர் எங்களை சாட்சியாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிறுத்துறதுக்காக அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுத்துருக்கிறாரு. என் பிள்ளைங்களும் ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வர வச்சார். ரொம்ப நாள் என் கணவர் ஆலயத்துக்கு வராமல் இருந்தாங்க. என் கணவரையும் ஆலயத்துக்கு வர வச்சார். அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். என்னோடய மகன் வாழ்க்கையில் கடந்த வருட இறுதியில் ஆண்டவர் செய்த நன்மைகள் என்னென்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு டிசம்பர் 1 அதிகாலை 2:30 மணி அளவுக்கு அவன் ஊருக்கு ஈரோடுக்கு திரும்பி ரிட்டர்ன் வர்ற வழியில் கோயம்புத்தூர் LNT பைபாஸ் ஹைவேஸ் ரோட்டில் வந்துட்டுருக்கும்போது அதிகாலை ஒரு 2:30 மணி அளவில் அவன் வந்துட்டுருக்க அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லாரி 8 வீல் லாரி அவங்க முன்னாடி வந்து எந்த ஒரு லைட்டு இண்டிகேட்டர் எதுவுமே இல்லாமல் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு 10 அடி தூரத்தில் பார்த்திங்கன்னா இவன் வந்து அந்த லாரி நின்றதே கவனிக்கல. ஒரு 10 ஸ்டெப்பு முன்னாடி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு லேடி நடந்து போயிட்டுருந்தாங்க. அவங்க மேலே அது மோதி டைரெக்டாக அந்த லாரியில் போய் அப்படியே உள்ள வண்டி வீல்ஸ் ஒடுங்கிருச்சு. ஆனால் இதில் கர்த்தர் கிருபை ஆச்சரியம் என்னென்னா, ஆண்டவர் வந்து அந்த மகனை கிருபையாக பாதுகாத்தார். ஒரு அடி அந்த மகனுக்கு இல்லை. அந்த லாரியில் அவன் அடி உள்ள மோதி சொருகினும் போது அப்படியே யாரோ ஒருத்தர் தூக்கி வச்சது போல் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு டைம் நாங்கள் ஜெபிக்கும்போது, தேவனே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடித்த லேடி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு ஹியூமனே கிடையாது, அவங்க மனுஷங்க இல்லை. ஆனால் கர்த்தர் தூதன் அனுப்பினு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க மேலே மோதினால தான் அவன் வந்து ஒரு அடி இல்லாமல் அவன் கீழே அவன் தப்பு வைக்கப்பட்டான். அவன் வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சேதாரம் டேமேஜ். ஆனால் மகனுக்கு எந்த அடி இல்லை, ஒரு அடி கூட இல்லை. அந்த ஹேண்ட்பேர் மட்டும் அவனுடைய நெஞ்சு எலும்பில் லைட்டாக குத்தி கிராக்கில் இருந்தது. மற்றபடி எந்த ஒரு ரத்த காயமோ எந்த ஒரு இது இல்லை. அந்த வண்டியை பார்த்தோம் எல்லாரும் கூட ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி வந்து இவன் இப்படி இதில் வண்டி பார்த்திங்கன்னா ஆளுக்கு உயிர் சேதமே ஆயிருக்கும், ஆனால் இவன் இவ்வளோ ஒரு காயம் இல்லாமல் இருக்கிறானே என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இடத்துல அந்த ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார், மகனை காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் அந்த மகனுக்கு பாதுகாப்பை கொடுத்து அந்த இடத்துலேருந்து தப்பு வச்சார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டைம் அவன் கீழே விழுந்து அடிபடும் போது அதிலிருந்து அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவன் எந்திரிக்க முடியல. அந்த லாரி டிரைவர் அந்த ஸ்பாட்டில் பார்த்தோன்னே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல அந்த லேடியும் இவன் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த லேடி ஒரு கையில் அந்த பைக்கை தூக்கி நிறுத்தி வச்சுட்டு இந்த மகனையும் தூக்கி விட்டுட்டு அவனுக்கு உதவி செஞ்சு அவன் எழுந்திரிச்ச உடனே உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு ஃபோன் பண்ணி தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் அந்த இடத்துல வர சொல்லிவிட்டு, உன் ஃப்ரெண்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் இருந்தான். அந்த இருட்டில் அந்த இடத்துல ஒருத்தர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த லேடி கொஞ்சம் தூரம் தான் போனாங்க, மறைஞ்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லேடி அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே வந்திருந்தாலும் ஒரு பைக்லேயோ இல்லை அவன் கையில் ஹேண்ட் ஃபோனோ இல்லை செல்ஃபோன் ஏதாவது இருக்கணும், பேக் இருக்கணும், ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அந்த இடத்துல வந்தது ஆண்டவர் சங்கீதம் 91 வசனத்தின்படி உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வழி உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி அந்த மகனை காப்பாற்றினார். ஏண்டா இன்றைக்கி ஒரு வண்டியிலேருந்து லைட்டாக ஸ்லிப்பாகி விழுந்தாலோ போன் ஃப்ராக்சராக இருக்கும், சிராய்ப்பு, ரத்த காயங்கள் எவ்வளவோ இருக்கும், உயிர் சேதம் வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் கிருபையாக அந்த மகனை தப்பு வச்சார். அதுக்காக கர்த்தருக்கு கூடி நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, ஜாமக்கார ஜெபத்தில் நாங்கள் எழுதி வச்சு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தின் வல்லமையை நாங்கள் பார்த்தோம். எப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு தரிசனத்தை என் மகனுக்கு வெளிப்படுத்தினார். ஜாமக்கார ஜெபத்தில் நாங்கள் எழுதி வச்சு ஜெபிச்சிற ஒவ்வொரு ஜெபம் எப்படின்னா கர்த்தர் அதன்படியே எங்களுக்கு பதிலாக கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, என் மகனுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னென்னா, அவன் சொப்பனத்தில் பார்த்த ஒரு விஷயம், ஒரு பக்கம் அந்தகார இருள் அவனை இழுக்குது, இன்னொரு பக்கம் வெளிச்சம் அவனை பற்றி பிடித்திருக்குது. அந்த வெளிச்சத்தில் அவன் பார்க்கும்போது நம்ம சபையாரோட குடும்பங்கள்லாம் அப்படியே குடும்பமாக உட்காந்து அந்த வெளிச்சத்தில் உட்காந்து ஜெபிச்சிட்ருக்குறாங்க. இதில் என்ன தெரிஞ்சுன்னா கர்த்தருடைய அந்த ஜெபத்தோட பாதுகாப்பு அந்த ஜாமக்கார ஜெபத்தில் நாங்கள் உணர்ந்தோம். அது மட்டும் இல்லை, அந்த ஜெபம் தான் இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துது. எல்லா ஆபத்துக்கும் தீமைக்கும் விக்கனங்களுக்கும் கர்த்தர் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து எங்களை தப்புவித்தார். அதற்காக கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு மட்டும் இல்லை, தொழிலுக்காக நாங்கள் எழுதி ஜெபித்தோம். அதுலேயும் ஆண்டவர் ஒரு மிஷின் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிட்டுருக்கிறாரு. எங்கள் வாழ்வாதாரத்தில் அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கான ஒரு வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தாரு. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வசனத்தின்படி நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குன்ற போல் கர்த்தருடைய ஒவ்வொரு செய்கையும் அவருடைய வல்லமையும் நாங்கள் பார்க்குறோம். அதுக்காக கர்த்தருக்கு கூடி நன்றி. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபிச்சிருப்போம், சில சமயம் நம்ம சோர்ந்து போய் அதை கூட விட்டுருப்போம். ஆனாலும் அந்த ஜெபத்துக்கும் ஆண்டவர் வந்து பதில் கொடுக்குறாரு. அதுக்கு மட்டும் இல்லை, எங்களோட குடும்ப ரட்சிப்புக்காக சபையார் எங்களுக்காக ஜெபிச்ச ஊழியக்காரர்களுக்கும் சபையாருக்கும் கோடி நன்றி செலுத்துகிறேன். அதுக்காக
தேவனுக்கும் பதில் கொடுத்த தேவனுக்கும் இன்றைக்கி உங்கள் முன்னாடியே சாட்சியாக நிறுத்த தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். வார்த்தைகள் அனுப்பி குணமாக்குமே, எந்தன் பாவங்கள் மன்னித்து குணமாக்குமே. உந்தன் வார்த்தைகள் அனுப்பி குணமாக்குமே, எந்தன் பாவங்கள் மன்னித்து குணமாக்குமே. உந்தன் சித்தம் என்னை சுத்தமாக்கும், உந்தன் சித்தம் என்னை சுகமாக்கும். உந்தன் சித்தம் என்னை சுத்தமாக்கும், உந்தன் சித்தம் என்னை சுகமாக்கும். தீராத நோய்கள் நீங்குமே, பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமம் மாத்திரமே உயர்ந்திருப்பதாக. இந்த 3வது பகுதி சாட்சிகளும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறபடினாலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான அற்புதத்தை செய்ய வல்லவர். எத்தனையோ சாட்சிகளை நீங்கள் கேட்டீர்கள். ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய முடியாது? உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இவ்விதமாய் சாட்சி சொல்லக்கூடியதான அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமான அற்புதத்தை செய்வார். பரிசுத்தமுள்ள தேவனே, பரலோக ராஜாவே, அல்லேலூயா. இந்த நாளிலும் நாங்கள் கேட்டதான பார்த்ததான இந்த அற்புதமான சாட்சிகளுக்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கேட்டதான பார்த்ததான ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்வதற்கு இன்றைக்கும் நீர் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறீர் அப்பா. இன்றைக்கும் உம்முடைய வல்லமை குன்றி போகவில்லை. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே, இப்பொழுதும் மனதிலே விருப்பத்தோடும் ஏக்கத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே பதில் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது நாமத்திற்கு நீர் மகிமை வர பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. ஜெபத்தின் கூடாரம் வந்தேனையா, ஜெபிக்க ஜெபிக்க வைத்தீரையா. ஜெபத்தின் கூடாரம் வந்தேனையா, ஜெபிக்க ஜெபிக்க வைத்தீரையா. ஜெபமே ஜெயமே, ஜெப ஆவி ஊற்றி